வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜிபே மூலம் வாக்காளர்களுக்கு பணம் செலுத்தும் நடைமுறை தென்பட்டால் உடனடியாக தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும். தனிநபர்களின் வங்கிக் கணக்குகளை கண்காணிக்கவும் வங்கி நிர்வாகங்களுக்கு சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிவுறுத்தல். விருதுநகரில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 14 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் பறிமுதல். மதுரையிலிருந்து குமரிக்கு தங்க நகை கடைக்கு எடுத்து செல்லவிருந்த தங்கம், வைரம், பிளாட்டினம் மற்றும் வெள்ளி பொருட்கள் பறிமுதல். தமிழகத்தில் இதுவரை 23.28 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். ஒரு வேட்பாளர் அதிகபட்சம் 40 லட்சம் ரூபாய் வரை தேர்தல் செலவு செய்ய இயலும் என்றும் அறிவிப்பு. சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் 327 மத்திய பார்வையாளர்கள் நியமனம். மத்திய பார்வையாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளுக்கு நாளைக்குள் செல்ல தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவு. என்டிஏ கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் வரை ஒதுக்கீடு செய்ய உள்ளதாக தகவல். அதிமுக பாஜக கூட்டணி ஒப்பந்தம் வரும் 20ஆம் தேதி கையெழுத்தாகும் என எதிர்பார்ப்பு. விழுப்புரத்தில் நடைபெற்ற என்டிஏ ஆர்ப்பாட்டத்தில் சி.வி. சண்முகம் சர்ச்சை பேச்சு. நயன்தாரா வேண்டுமென்றால் முதல்வர் கொடுப்பாரா என பேசியதற்கு கண்டனம் வலுத்த நிலையில் வருத்தம். இவர் நிறைவேற்றணும். ஆமா, எனக்கு நயன்தாரா வேணும். இவர் கணவர் நிறைவேற்றுறா கேப்பா, நயன்தாரா எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க கேப்பா, கணவர் நிறைவேற்றுவாரா? முக்கியமான கண்டென்ட் போய் தட்டி விடுறியா? அது எப்ப கேக்குறாரு? ஆட்சி போயிடுச்சு, ஆட்சி போயிடுச்சு அப்ப சொல்றாரு. பெண்களை இழிவுபடுத்துவதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறார் சி.வி. சண்முகம் என திமுக எம்பி கனிமொழி கண்டனம். நயன்தாரா குறித்து சர்ச்சையாக பேசிய சி.வி. சண்முகம் மீது வழக்கு பதிய வேண்டும் என எம்பி ஜோதிமணி வலியுறுத்தல். நயன்தாரா குறித்த சர்ச்சை கருத்து கூறிய சி.வி. சண்முகத்திற்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் கண்டனம். உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி அறிக்கை. நடிகை நயன்தாரா குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த சி.வி. சண்முகத்திற்கு நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு கண்டனம். ஒரு நடிகையை பற்றி பேசுவதற்கு முன்பு உங்கள் தாய், சகோதரி, மனைவி, மகள் குறித்து பேசுவீர்களா என்றும் சராமாரி கேள்வி. நடிகை நயன்தாரா குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த சி.வி. சண்முகத்திற்கு நடிகரும் பாஜக நிர்வாகியுமான சரத்குமார் கண்டனம். தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்தாலும் இனி வருங்காலங்களில் இதுபோன்ற பேச்சை தவிர்ப்பது நல்லது என எக்ஸ் பதிவு. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் உருவ பொம்மையை எரித்து மகளிர் அமைப்பினர் ஆர்ப்பாட்டம். நயன்தாரா குறித்த சர்ச்சை கருத்து தெரிவித்ததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திமுக சார்பில் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் மு.க.ஸ்டாலின் நேர்காணல். முதல் நாளில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் பங்கேற்பு. அண்மையில் திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வத்திடம் நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்துவார் என தகவல். நெல்லை, தூத்துக்குடி, தேனி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளுக்காக விருப்ப மனு அளித்தவர்களிடம் நாளை நேர்காணல். திமுக அரசை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதோடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என முழக்கம். தன்னுடைய குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என நினைக்கிறார் முதலமைச்சர். திமுக ஆட்சியில் அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயர்வு எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு.
பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது போல் அதிமுகவுடன் பாஜகவும் போலி நாடகம் போடுகிறது. தேர்தல் நெருங்குவதால் பெண்கள் மீது எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகவுக்கும் திடீர் பாசம் என அமைச்சர் ரகுபதி விமர்சனம். எனவே இருவரும் இன்றைக்கு சேர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பெண்களை அச்சப்படுத்துகின்ற வகையிலே ஏதோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதைப் போல ஒரு போலி நாடகத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அது தடுத்தறியப்படுகிறது, தகர்த்தறியப்படுகிறது. திமுக ஆட்சி அமைத்ததிலிருந்து எங்கு பார்த்தாலும் கஞ்சா போதைப்பொருள் விற்பனை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. போதைப் பொருளுக்கு அடிமையாகி மாணவர்கள் சீரழியும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சாடல். இன்று வரை எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, போதைப் பொருள் விற்பனை, கள்ளச்சாராய விற்பனை, இப்படி தமிழகம் முழுவதும் சர்வசாதாரணமாக கிராமத்தில் இருந்து நகரம் வரை போதை நடமாட்டம் அதிகரித்து விட்டது. போதைப் பொருள் விற்பனை ஜருவாக தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுக என்ற கட்சி ஊசலாடி கொண்டிருப்பதால் பதவியை தக்க வைக்க எடப்பாடி பழனிசாமி முயற்சி. அதிமுக பொதுச் செயலாளர் என்ற பதவி மட்டும் போதும் என எடப்பாடி பழனிசாமி நினைப்பதாகவும் அமைச்சர் ரகுபதி காட்டமாக விமர்சனம். கொண்டிருக்கிறது. எனவே எப்பாடுபட்டாவது தன்னுடைய கட்சித் தலைவர் பதவியை, பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே இலக்கோடு தான் அவர் இன்றைக்கு அதிமுகவை நடத்தி கொண்டிருக்கிறார். தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஆர்வமோ எதுவும் அவருக்கு கிடையாது. திமுக அரசை கண்டித்து என்டிஏ சார்பில் தென்காசியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நயினார் படம் மிஸ்ஸிங். பாஜகவினர் தனியாக ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளிடையே சலசலப்பு. என்டிஏ கூட்டணிக்கு வரும்படி யாருக்கும் அழுத்தம் கொடுக்கவில்லை. தாவேகா தலைவர் விஜய் உடனான கூட்டணி குறித்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கருத்து. தாவேகாவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி பேட்டி. மக்களை குழப்புவதற்காகவே இதுபோன்ற சித்து விளையாட்டுகளை திமுக செய்து வருவதாகவும் காட்டும். திமுக கூட்டணியில் தொகுதிகள் குறைக்கப்பட்டது வருத்தம் அளிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. கலைஞர் கருணாநிதியுடன் இறுதி நாள் வரை உறுதுணையாக இருந்ததைப் போல MK ஸ்டாலினுக்கும் உறுதுணையாக இருப்பதாக விளக்கம். பாஜக RSSின் கைக்குலியாக மாறிவிட்டது அதிமுக என காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். தமிழ்நாட்டையும் தமிழ் கலாச்சார பண்பாட்டை அபகரிக்க பாஜக துடிப்பதாகவும் காட்டும். கோவையில் என்டிஏ சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேச்சு. வரும் தேர்தலில் திமுக எனும் தீய சக்தியை தூக்கி எறியவில்லை என்றால் தமிழ்நாடே நம்மை மன்னிக்காது என்றும் ஆவேசம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கிய நிலையில் 2ஆம் நாளில் ஒருவர் கூட வராததால் வெறிச்சோடிய தேர்தல் அலுவலகம். நாளை அமாவாசை தினத்தன்று வேட்புமனு தாக்கல் செய்ய முன் வரலாம் என எதிர்பார்ப்பு. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் புதுச்சேரியிலிருந்து பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாகிறது. புதுச்சேரிக்கான பாஜக தேர்தல் குழு கூட்டம் நாளை டெல்லியில் நடைபெறவுள்ள நிலையில் வெளியிடப்பட உள்ளதாக தகவல். தாவேகா கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் மாதவ் அர்ஜுனா என்னை பற்றி உண்மைக்கு மாறான கருத்து தெரிவித்திருப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் அறிக்கை. காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் எனவும் பதிலடி. நடிகர் ரஜினிகாந்த் அன்புக்குத்தான் அடிபணிவார், யாருடைய மிரட்டலுக்கும் அடிபணிய மாட்டார்.
ரஜினியை மிரட்ட வேண்டிய அவசியம் திமுகவிற்கு இல்லை எனவும் அமைச்சர் ரகுபதி விளக்கம். ஆதவ் அர்ஜுனா அவதூறு கருத்தை கண்டித்து எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த அனைவருக்கும் நன்றி என ரஜினிகாந்த் அறிக்கை. என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி எனவும் நெகிழ்ச்சி. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக செந்தில் பாலாஜியிடம் 6 மணி நேரத்திற்கும் மேலாக நடத்தப்பட்ட சிபிஐ விசாரணை நிறைவு. தாவேகா தரப்பில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு குறித்து சிபிஐ அதிகாரிகளிடம் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்ததாக தகவல். திருப்பரங்குன்றம் தீபம் விவகார நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனின் உத்தரவுக்கு 2 நீதிபதிகள் அமர்வு தடை. மலையில் பூஜை செய்ய சிலரை அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்த மேல்முறையீட்டு வழக்கில் உத்தரவு. பாமக பெயர் சின்னம் தொடர்பாக ராமதாஸ் தொடர்ந்த உரிமையியல் வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை மே 10ஆம் தேதி வரை நீட்டிப்பு. தேர்தல் நடைமுறைகள் காரணமாக தற்போதைய நிலையில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. சின்னத்தை முடக்க வேண்டும் என்கிற ராமதாஸ் தரப்பினரின் முயற்சியை முறியடித்துள்ளோம். சட்டமன்ற தேர்தல் மாம்பழம் சின்னத்திலேயே பாமக போட்டியிடும் என அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் பாலு பேட்டி. சென்னை விருகம்பாக்கம் அருகே உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 33,50,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல். பணம் கொண்டு வந்த 3 பேரிடம் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் தீவிர விசாரணை. குன்னூர் சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நகை பறிமுதல். ஆவணங்களின்றி கணக்கில் வராத ஏராளமான நகைகள் இருந்த நிலையில் தேர்தல் அதிகாரிகள் நடவடிக்கை. நாகர்கோவில் அருகே அரசு கலை கல்லூரிக்குள் புகுந்த முன்னாள் மாணவர் பொருட்களை அடித்து நொறுக்கி ரகளை. தேர்வு எழுதாததற்கு பேராசிரியை ஒருவரே காரணம் என கருதி அட்டகாசம். எதிர்க்கட்சிகளின் தொடர் கோரிக்கையை தொடர்ந்து 8 எம்பிக்களின் சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து. சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்யும் தீர்மானம் மக்களவையில் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றம். அசாம், கேரளா, தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில தேர்தல். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தி மூத்த நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனை. மேற்கு வங்கத்தில் 294 தொகுதிகளுக்கான திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பவானிபூர் தொகுதியில் போட்டியிட உள்ளதாக அறிவிப்பு. ஈரானின் ஹோர்முஸ் நீரிணையை கடந்த 2வது எல்பிஜி கப்பல் 46,500 மெட்ரிக் டன் எரிவாயுவுடன் வதினார் துறைமுகத்தை வந்தடைந்தது. நந்தாதேவி கப்பல். ஈரானில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடர் ஏவுகணை தாக்குதல். தெஹ்ரானில் உள்ள குடியிருப்பு கட்டிடங்கள், அலுவலகங்கள் இடிந்து உருகுலைந்த காட்சி. ஈரானின் மிக மூத்த தலைவரான அலி லாரிஜானியை கொன்றுவிட்டோம். ஈரான் மீதான தாக்குதல் நீடித்து வரும் நிலையில் இஸ்ரேல் அரசு அறிவிப்பு. ஈரான், லெபனான், ஜோர்டான், ஈராக் உள்ளிட்ட நாடுகளுக்கு மனிதாபிமான உதவிகளை அனுப்ப உள்ளதாக சீன அரசு அறிவிப்பு. அமெரிக்கா, இஸ்ரேல் தொடுத்துள்ள போரால் மனிதாபிமான பேரழிவுகள் ஏற்பட்டுள்ளதாக சீனா கண்டனம்.